सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। उल्मुको अजनयत् पुत्रान् पुष्करिण्यां षडुत्तमान् अङ्गं सुमनसं ख्यातिं क्रतुम् अङ्गिरसं गयं सुनीताङ्गस्य या पत्नी सुषुवे वेनमुल्बणं यद्दौश्शील्यात् स राजर्षिः निर्विण्णो निरगात् पुरात् यमङ्गशेपुः कुपिता वाग्वज्राः मुनयः किल गतासोः तस्य भूयस्ते ममन्तुः दक्षिणं करम् अराजके तदा लोके दस्युभिः पीडिताः प्रजाः जातो नारायणांशेन पृथुराद्यः क्षितीश्वरः। நாரதர் துருவனுடைய சரித்திரத்தை பிராச்சேதசர்களுடைய சத்ரயாகத்தில் புகழ்ந்து பேசினாருங்கிறத கேட்ட உடனே விதுரர் யார் அவா, எந்த வம்சத்தில் பிறந்தாங்கிற கேள்வியை கேட்டப்போ துருவனுடைய வம்சத்தில் தான் பிறந்தா, அதை சொல்கிறதுக்காக துருவனுடைய வம்சாவளியை வர்ணிச்சுட்டு வந்தோம். அதில் துருவனுக்கு பிறந்தவர் வத்சரன், வத்சரனுக்கு பிறந்தது புஷ்பார்ணன், புஷ்பார்ணனுக்கும் தோஷாவுக்கும் பிறந்தவர் வியுஷ்டகா, வியுஷ்டனுக்கும் புஷ்கரிணிக்கும் பிறந்தவர் தான் சக்ஷுகு அந்த அல்லது சர்வதேஜாகான்னு பேர். சர்வதேஜாக அவனுடைய மனைவி ஆகூதி, அவருக்கு பிறந்தது தான் மனு, சாக்ஷுஷ மனு. சாக்ஷுஷ மனுவுக்கும் நட்வலாக்கும் பிறந்தவர்கள் 12 பேர். அதில் உல்முகாக்கும் புஷ்கரிணிக்கும் அங்கன் பிறந்தார். அங்கன்னுங்கிற ராஜாவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் சுனீதா, அதுக்கப்புறம் வேணன். வேணனுக்கு ரொம்ப கெட்ட நடத்தை இருந்ததுனால மனம் உடைஞ்சு போய் அங்கன் காட்டுக்கு போனார்னு சொன்னார். அந்த வேணனுக்கு தான் பிருத்து பிறக்க போகிறான். இப்போ விதுரர் கேள்வி கேட்குறார். तस्य शीलनिधेः साधोः ब्रह्मण्यस्य महात्मनः राज्ञः कथमभूत् दुष्टा प्रजा यन् विमनाः ययौ यत् विमनाः ययौ तस्य அந்த ஷீலநிதேஹே சாதோஹோ, ரொம்ப ஒரு நடத்தையில் வசத்தியாக இருக்கக்கூடிய ஷீலம்னா குட் கேரக்டர், நன்னடத்தை. நன்னடத்தைக்கு ஒரு நிதி, ஒரு ட்ரெஷர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அங்கராஜாவுக்கு சாது வேற பிரம்மண்யஸ்ய, பிரம்மண்யம்ங்கிறச்சு பிரம்மத்தையும் பிராமணர்களையும், பிரம்மங்கிறது இங்கே வேதம், வேதத்துக்கு ஒரு பெரிய மதிப்பை கொடுக்கக்கூடியவர், பிரம்மணி ஸ்திதகான்னு எடுத்துக்கலாம். அப்படி வேத நெறியில் வேத மார்க்கத்தில் காரியங்களை செய்யக்கூடியவர் பிரம்மண்யா. அப்பேற்பட்ட அந்த மகாத்மாவான ராஜாவுக்கு இப்படி ஒரு கெட்ட ஒரு பிரஜை வர முடியும்? பிரதமா இதில் ஏகவச்சனத்தில் தான் இருக்குது, துஷ்டா பிரஜா, கெட்ட பிரஜை. அந்த பிரஜாங்கிறது உங்களுக்கு புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் வராது. எப்படி இப்போ அபத்தியம் அப்படிங்கிற பதம் சொன்னோம்னா அது நபும்சகலிங்கத்தில் தான் இருக்கும். அபத்தியம்ங்கிற பதம். பிரஜா அப்படின்னா அது ஸ்திரீலிங்கத்தில் தான் இருக்கும். வெதர் இட் இஸ் எ ஃபீமேல் சைல்டு ஆர் எ மேல் சைல்டு, இட் டசன்ட் மேட்டர். அஸ்ய பிரஜா அப்படின்னா அவனுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்கிறோமே, அதுதான் அபத்தியம். ஆஃப் ஸ்ப்ரிங் கேன் பி மேல் ஆர் ஃபீமேல். ஸோ கதம் துஷ்டா பிரஜா அபூத், இப்படி ஒரு கெட்ட ஒரு பிள்ளை, குழந்தையானது ஏற்பட முடியும் அவனுக்கு? எதனால்? விமனாக, எது விமனாக, எந்த ஒரு காரணத்தினால, யஸ்மாத்து எந்த ஒரு பிரஜை காரணமாக விமனாக ரொம்ப துக்கப்பட்டுண்டு இந்த அங்கராஜா காட்டுக்கு போனார். நிரகாத்துங்கிறச்சு நிர்விண்ணஹாசன்னு, அதாவது ரொம்ப ஒரு துக்கத்தோடு அவர் வெளியில் கிளம்பினார் அப்படின்னு விதுரர் கேட்குறார் இங்கே. ஸோ ஷீலநிதேகே, எப்பவுமே நல்ல ஒரு சுபாவத்தை உடைய சாதுவான பிரம்மண்யஸ்ய, பிராமண பக்தரான அந்த மகாத்மாவான அரசனுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறார். கிம்வா அம்ஹா, அது மாத்திரம் இல்லை, அவருக்கு எப்படி இப்படி ஒரு குழந்தை பிறந்தது?
எந்த ஒரு ஒரு தண்டனை, அதாவது எந்த ஒரு அபராதத்தை குறித்து அவருக்கு இந்த மாதிரி இந்த முனிவர்கள்லாம் தண்டனையை விதிச்சா, என்ன முன்னாடி சொன்னார் இல்லையா, முனையாக குபிதாக ஷேப்புகுன்னு வந்தது. ரொம்ப கோபத்தோட அந்த முனிவர்கள்லாம் அவனுடைய ரொம்ப குரூர ஸ்வபாவத்தை பார்த்துட்டு வேணனை வந்து சாபமிட்டார்கள். உடனே அவன் வந்து இப்போ மரணமடைந்தான். அவனுடைய அந்த வலது கையை கடைஞ்சு தான் பிருத்து வெளியில் வந்தான்னு சொன்னார் நாராயண அம்சமாக. அப்போ எந்த ஒரு காரணத்தை குறித்து இந்த முனிவர்கள்லாம் அவனுக்கு சாபம் கொடுத்தா அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் கேட்குறார். கிம்வா அம்ஹோ வேன உத்திஷ்ய பிரம்மதண்டம் அயூயுஜன் தண்டவிரதரே ராஜ்ஞி முனயः தர்மகோவிதாக. தர்மகோவிதாக முனயः தண்டவிரதரே ராஜ்ஞி வேனே கிம்வா அம்ஹः உத்திஷ்ய பிரம்மதண்டம் அயூயுஜன். தர்மம் அறிந்தவர்கள் இந்த முனிவர்கள். அந்த முனிவர்களுக்கெல்லாம் வந்து தர்மத்தை பற்றி நன்னா தெரிஞ்சதுங்கிறதுனால தண்டத்தை விதிக்கக்கூடிய அரசன் பேர்லேயே இவா தண்டனையை விதிச்சாங்கிறது எந்த காரணத்தினால, எந்த ஒரு அம்ஹா உத்திஷ்ய, எந்த ஒரு பாபத்தை உத்தேசம் செய்து பிரம்மதண்டம் அயூயுஜன். பிரம்மதண்டம்னா பிராமணன் விதிக்கக்கூடிய தண்டம்ங்கிறது ஒரு அரசன் விதிக்கக்கூடிய தண்டத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கும். ஏன்னா அரசன் கொடுக்குற தண்டனைங்கிறது இந்த ஹேங்கிங் இல்லைன்னா சவுக்கடி பைசாவை பிடுங்கிறது இந்த மாதிரி தானே கொடுப்பா. பிராமணனுக்கு அந்த மாதிரியெல்லாம் இன்னொருத்தர் மேலே சொத்து மேலே ஆசையோ இல்லை அவளை வந்து துன்புறுத்தணுங்கிற ஆசையோ அதெல்லாம் கிடையாது. சாபம், நீ உன்னுடைய ஆக்ஷனுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீ அனுபவிக்க போற அப்படிங்கிற மாதிரி சாபம் கொடுக்கறத தான் பண்றாவா. அவளுக்கு அதுதான் தெரியும். ஏன்னா அதனால அதை வந்து பிரம்ம தண்டம்ங்கிறா. வாக்குல அவளுக்கு வந்து ஒரு உண்மை இருக்கிறதுனால அவ சொல்ற வாக்கு பலிக்கும். இன்னொருத்தரை வச்சு அவ அந்த தண்டனையை விதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ முனையாக தர்ம கோவிதாக முனையாக தர்மத்தில் சிறந்தவர்களான கோவித தேர்ச்சி பெற்றவர்களான அந்த முனிவர்கள். ஒரு குவிக் क्वेश्चन சொல்லுங்க. இந்த பிரம்மதண்டம்ங்கிறது இது லைக் டிவைன் இன்டர்வென்ஷன் பிகாஸ் they themselves, the brahmanas cannot do anything. Their shabam is based on tools. Divine intervention. Is that what it is? But tools of divine intervention எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஒரு ஃபைனல் இதில் யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாமே we are all programmed robots. அது நம்ம வந்து ஃப்ரீவில் இருக்குது. அந்த டிஸ்கஷன் பிகம்ஸ் எ வெரி லாங்கர் டிஸ்கஷன் இல்லையா? ஆமாம். ஸோ இங்கே பிரம்மதண்டம்ங்கிறது இந்த கதையை பொறுத்தவரையில் அவா சாபம் கொடுத்தாங்கிற மாதிரி தான். அதை வந்து தூண்டினது பகவானாக தான் இருக்கணும். ஏன்னா நாராயண அம்சமாக ஒரு உந்துதல் வேணுமோ இல்லையோ அந்த இடத்துல. எப்பப்பெல்லாம் வந்து கெடுதல்கள் நடக்கிறதோ அந்த கெடுதலை சரிப்படுத்துறதுக்கு பகவான் அவதாரம் ஏற்படணும். அது முதல்ல அந்த கெடுதலை வந்து அவர் லீலையாக கொண்டு வரணுமோ இல்லையோ. அதை இதுலேயே பார்த்தோம். வராக அவதாரத்தில் அவருக்கு வந்து எப்படி இந்த சிருஷ்டிக்கணும், சிசிருக்ஷா இருக்கிற மாதிரி சிருஷ்டி செய்யணுங்கிற ஆசை வர்ற மாதிரி யுயுத்ஸா இருந்தது. அவருக்கு சண்டை போடணுங்கிற ஆசை வந்து தான் அதனால வந்து இவ 2 பேரையும் சிருஷ்டி பண்ணாருங்கல்ல. அது மாதிரி சனகாதிகள் சமம் போட்டாங்களோ இல்லையா, சாபம் கொடுக்கறான்னு வருதே அந்த இடத்துல. ஆமாம், அவன் சனகாதிகள்லாம் வந்து பெரிய ஒரு சாதுக்களா இருக்கும் பொழுது அவ வாயிலேருந்து சாபம் வந்துதா அப்படின்னு எடுக்கிறச்சு அது பகவானுடைய தூண்டுதல்னு தானே எடுத்துக்கணும். அது ஒரு அவதாரம் நடக்கணும்னு இருக்கு அதுக்காக. ஸோ இங்கே கிம்வா அம்ஹா, எந்த ஒரு அம்ஹா உத்திஷ்ய, எந்த ஒரு பாபத்தை அபராதம், அம்ஹா அபராதம், அதை உத்திஷ்ய குறித்து ஆலக்ஷ்ய அதை பார்த்து, அல்லது வேனே உத்திஷ்ய அந்த வேன மகாராஜாவினிடத்தில் எந்த அபராதத்தை பார்த்து, அவன் யாரு? தண்டவிரத தரே ராஜ்ஞி, ராஜாதான் தண்டத்தை கொடுப்பதுங்கிற ஒரு விரதத்தை மேற்கொண்டு இருப்பவன். எல்லா பிரஜா பரிபாலனம் பண்ணுறதுங்கிறது ராஜாவினுடைய ஒரு கேப்பபிலிட்டி இல்லையா? அதுதான் அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரோல். அந்த ரோல் அவன் நடத்தக்கூடிய ராஜாவுக்கே இவர்கள் பிரம்மதண்டம் அயூயுஜன்னு பிரம்மதண்டத்தை பிரயோகித்தார்கள் அப்படின்னு சாபத்தை விடுவித்தார்கள். எந்த ஒரு அபராதம் அவன் செஞ்சான் அதை கேட்குறான். கிம்வா அம்ஹோ வேன உத்திஷ்ய பிரம்மதண்டம் அயூயுஜன் தண்டவிரத தரே ராஜ்ஞி முனையः தர்மகோவிதாக ந அவத்யேயः பிரஜாபாலः பிரஜாபிः அகவான் அபி யதசௌ லோகபாலானாம் பிபர்த்தி ஓஜः ஸ்வதேஜஸா. அகவான் அப்பி, பாபம் செய்தவனாக இருந்த பொழுதிலும் ஒரு அரசனை நம்ம வந்து அவமதிக்க கூடாதுங்கிறது இருக்கே.
ஏன்னா அவன் பிரஜைகளை காப்பாற்றுறானோ இல்லையோ, அவனுக்கு வந்து லோகபாலர்களுடைய ஒரு அம்சம் அந்த அரசன்ட்ட உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால தான் அவன் இந்த உலகத்தை காப்பாற்றுறான். அப்படின்னு இருக்கும் பொழுது அவனை போய் இப்படி அவமதிக்கலாமா? இதில் சித்த டவுட்ஸ் வருது இல்லையா? ந அவத் பிரஜாபாலகா அகவான் அப்படி பாபத்தை செய்தவனாக இருந்த பொழுதிலும், அகவான் அகன பாபம், ஸோ பாபம் கொண்டவனாக இருந்த பொழுதிலும் பிரஜாபாலகா பிரஜைகளை ரட்சிப்பவனான அந்த அரசன், பிரஜாபிஹி ந அவத்தியா, முனிவர்களும் பிரஜைகள் தானே, அவன் ரட்சிக்கக்கூடிய ஒரு போர்ஷனில் தானே வருது. சாகுந்தலத்தில் சொல்லுவார், இந்த தப்போவனத்தை ரட்சிப்பதுங்கிறது அரசனுடைய ஒரு இது. இட் இஸ் நாட் வித்தின் த சிட்டி லிமிட்ஸ், வை ஷுட் ஐ ப்ரொடெக்ட்னு அவன் கேட்க முடியாது. ஏன்னா அந்த தபஸ்விகள்லாம் அவள் பண்ணக்கூடிய தபஸுனுடைய 1/6 பாகம், அதாவது 1/6 ஆஃப் த தபஸ் அரசனுக்கு போகிறது. எப்படி நம்மளாம் டேக்ஸ் வந்து இன்கைண்டு கொடுக்குறோமோ, இது பணமாக கொடுக்குறோமோ, இல்லை ஒரு கைண்டாக, அதாவது இப்போ அவன் வந்து கிராப்ஸோ எதுவோ கிரெயின்ஸோ எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம். 1/6 ஆஃப் யுவர் ஏர்னிங்ஸ் கொடுக்கணும். தபஸ்விகள் எப்படி 1/6 கொடுக்குறான்னா தபோபலத்தில் 1/6 கொடுக்குறாளாம். ஷஷ்டம் ஆதத்தேம்பர், எப்படி சூரியன் வந்து இந்த சமுத்திரத்திலிருந்து இருக்கக்கூடிய ரசத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிறானோ அது மாதிரி ஒரு ஷஷ்டம் பாகம் ஆதத்தே, 1/6 ஆஃப் த போர்ஷன் ஆஃப் எவ்ரி பர்சன்ஸ் ஏர்னிங் அந்த அரசன் எடுத்துக்கிறான். தபஸ்விகளினுடைய தபஸையும் எடுத்துக்கிறான். அதனால அவர்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவனுடைய ஒரு கடமை அப்படின்னு சாகுந்தலத்தில் அவர் மென்ஷன் பண்ணுவார். இங்கே லோகபாலர்களுடைய ஒரு அம்சம் இருக்கிறதுனால உலகத்தை காப்பாற்றக்கூடியது இவனுக்கு, இவனுடைய கோட்பாடுக்குள்ளே இருக்கக்கூடியதை காப்பாற்றணும். ஸோ ஸ்வ தேஜஸா, தன்னுடைய தேஜஸ்ஸினால, எது அசௌ லோகபாலானாம் ஓஜகா பிபர்த்தி, எந்த காரணத்தினால இவன் லோகபாலர்களுடைய ஓஜகா அந்த ஒரு சக்தியை தரிக்கிறானோ, பிபர்த்தி தரிக்கின்றானோ, அந்த காரணத்தினால தான் அகவான் அபி பாபம் செய்தவனாக இருந்த பொழுதிலும் ந அவத்தியேய ந அவக்ஞேய யதா அயம் அதர்மஹாங்கிறார். அது இந்த முனிவர்கள்லாம் பண்ணது அதர்மம் இல்லையா அப்படின்னு விதுரர் கேள்வி கேட்குறார். என்னதான் இருந்தாலும் அவன் அரசனோ இல்லையோ, அரசன் வந்து தப்பு பண்ணா கூட அவனை வந்து நம்ம இந்த மாதிரி அவமதிக்கக்கூடாது. ஏன்னா லோகபாலர்களினுடைய ஒரு ஓஜஸ், ஒரு இதை அவன் வந்து தரிக்கிறான். அந்த ஒரு சக்தியை தன்னுடைய சக்தியாக அவன் தரிக்கிறான். ஸ்வதேஜோ ரூபேண தரதி இத்தியர்த்தா. இந்த இடத்துல ஏததாக்கியாஹி மே பிரம்மன் சுனீதாத்மஜ சேஷ்டிதம் ஸ்ரத்ததானாய பக்தாய துவம் பராவர வித்தமஹ. ஏதத் மே, ஹே பிரம்மன், இவரே அதாவது இப்போ முனிவரே மைத்ரேயரை விதுரர் சொல்கிறார், ஹே பிரம்மன் துவம் பர அவர வித்தமஹ, பர அவரவிதாம் மத்தியே அதிசிரேஷ்டா. பரவித்யா அவரவித்யான்னு இருக்குது. பரவித்யாங்கிறச்சே மோக்ஷாஸ்திரம், அவரவித்யாங்கிறச்சே அதை காட்டிலும் குறைச்சலாக இருக்கக்கூடிய சகல விதமான சாஸ்திரமும் அதில் அடங்கிடுது. ஸோ தர்மசாஸ்திரம் முழுக்க உங்களுக்கு வந்து அவரவித்யாவில் வருது. அப்போ பர அவர விதாம் மத்தியே, யார் யாருக்கெல்லாம் இந்த வேதங்கள் மோக்ஷாஸ்திரமும் தெரியுமோ அல்லது தர்மசாஸ்திரங்களையும் தெரியுமோ அவர்களுக்கு நடுவில் நீங்கள் வந்து வித்தமஹா, வேத்தி இது வித்து. ஸோ வித்தமஹாங்கிறச்சு யூ ஆர் த பெஸ்ட் அமங் ஆல் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ நோ சாஸ்திராஸ். அதனால் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். ஏதத் ஆக்கியாகி மே, எனக்கு நீங்கள் சொல்லுங்கோ. எதை? ஸ்ரத்ததானாய பக்தாய மே ஆக்கியாகி, ஸ்ரத்தையோட பக்தியோட கேட்கும் என்னிடம் இந்த சுனீதா ஆத்மஜ சேஷ்டிதம் ஆக்கியாகி, சுனீதாவினுடைய பிள்ளையான வேணன், வேணனுடைய சேஷ்டிதம் அவனுடைய செயலை ஆக்கியாகி எனக்கு கூறுங்கள். ஏததாக்கியாஹி மே பிரம்மன் சுனீதாத்மஜ சேஷ்டிதம் ஸ்ரத்ததானாய பக்தாய துவம் பராவர வித்தமஹ. மைத்ரேய உவாச்ச அங்கோ அஸ்வமேதம் ராஜர்ஷிஹி ஆஜஹார மகாக்கிருத்தும் நாஜக்முர் தேவதாஸ்தஸ்மின் ஆஹூதா பிரம்மவாதிபிஹி. இந்த இடத்துல வந்து பூர்வபீட்டிக்கைய அந்த அவதாரிக்கையை படிச்சுட்டு மேலே போவோம். இந்த எபிசோடினுடைய ஒரு கிரக்ஸு தாத்பரியம் என்னங்கிறத இந்த அவதாரிக்கையில் சொல்கிறார். அபாவி புத்திரஹா காமியகர்மணா பலாத் ஆபாதிதஹ ந சுகாய பவேத் இதி தியோதயன் அங்கஸ்ய புத்திரோத்பத்தி கிரமம் ஆஹங்க. அபாவி புத்திரஹா, இவனுக்கு புத்திரனுடைய ஒரு பிரசக்தி இல்லை. அந்த புள்ளைய வந்து காமிய கர்மனா
ஒரு காமிய கர்மாவை செய்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறச்சே பண்ணுறதுங்கிறது வேற. அது தசரதன் பண்ணி காமிச்சது இருக்கு. ஆனால் நீ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணேன்னா உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அது வந்து ஒரு ஒரு தூண்டுதல் மூலியமாக பண்ணது. ஆனால் பலாத்காரமாக செய்வதுங்கிறது வேற. இதில் பார்த்தோம் மகாத்மியத்தில் அந்த துந்துகாரி பிறந்தது அப்படிதானே, பலாத்காரமாக எனக்கும் வேணும்னு. ஆக்சுவலி முதல்ல அந்த ரிஷி கொடுத்த அந்த மாம்பழம் வந்து அந்த மாட்டுக்கு கொடுத்ததுனால கோகர்ணன்னு பிறந்தது. பட் வலுக்கட்டாயமாக இங்கே வந்து பிறக்க வச்சா ந சுகாய, அது வந்து சுகத்திற்கு ஏற்படாது அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்காக இந்த அங்கனுடைய புத்திரோத்பத்தியிலேருந்து ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு சிச்சுவேஷனில் வேணன் பிறந்தான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக காமிய கர்மா மூலியமாக பிறந்த குழந்தை. இது கிருதயுகம்ங்கிறதுனால நம்ம அதனுடைய ஒரு விவகாரத்தை மனசில் வச்சுக்கணும். அதில் வந்து தர்மம்ங்கிறது மேக்சிமம் இருக்கணும். அதர்மம் துளி இருந்தால் கூட அதனுடைய விளைவு ஜாஸ்தியாக தெரியும் நமக்கு. ஏன்னா குறைச்ச ஜென்மாவில் அதை வந்து கழிச்சுடணுங்கிறதுக்காக அவன் வந்து அந்த அதர்மத்தை வந்து கான்சென்ட்ரேட்டடாக அந்த அதர்மத்தினுடைய பின்விளைவு அதாவது கான்சிக்வன்ஸை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக எடுத்து முடிச்சுடுறா கிருதயுகத்தில். அதனால தான் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை பண்ணுறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு கெடுதல் பண்ணும் பொழுது அது இன்னும் பெரிய விதத்தில் வந்து தாக்கிறது. வேற நமக்கெல்லாம் வந்து எத்தனை பெருசாக இருந்தாலும் அது நமக்கு பல ஜென்மாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. உடம்புல சக்தி கிடையாது நமக்கு தாங்கிறதுக்கு, அத்தனையும் தாங்கிறதுக்கு. அதனால ஒரு 25 ஜென்மா மேபி ஆயிரக்கணக்கான ஜென்மா எடுத்து தான் அதை கழிக்க வேண்டியிருக்கு. அதனால் கலியுகம் வர்றச்சே அதர்மமே பிரதானமாகிடுறதுனால திஸ் இம்பேலன்ஸ் சீம்ஸ் டு பி தேர் அப்படின்னு எனக்கு தோன்றது. இனி அங்கஹா அஸ்வமேதம் அங்கஹா ராஜர்ஷிஹி அஸ்வமேதம் மகாக்கிருத்தும் ஆஜஹார. இந்த அங்கராஜா இருக்காரு, அவர் வந்து ஒரு பெரிய கிரது யாகத்தை ஆஜஹார செய்தார். அகரோத் அவ்வளவுதான், ஆகரத்தின்னு அதற்குண்டான ஏற்பாடுகளை அவர் செய்தார். ஸோ அங்கஹா அஸ்வமேதம் மகாக்கிருத்தும் அங்கஹா ராஜர்ஷிஹி, ராஜர்ஷியாக இருக்கக்கூடிய இந்த அங்கராஜா ஒரு பெரிய கிரது யாகமான அந்த அஸ்வமேத யாகத்தை செய்தார். தஸ்மின் ஆஹூதாக அபி தேவாக பிரம்மவாதிபிஹி ஆஹூதாக தேவதாக ந ஆஜக்முஹு. ஸோ பொதுவாக வந்து கிருதயுகம்ங்கிறதுனால நம்ம அங்கே ஆகுதி விடும் பொழுதே தேவர்கள் அந்த அக்னிட்டேருந்து வந்து எடுத்துக்கணும். அக்னி தேவத்தை தான் அங்கேயும் போஸ்ட்மேன் நேராக வந்து நின்னா கூட அக்னி தான் வாங்கிட்டு அவளுக்கு அந்த ஹவிஸை கொடுக்கணும். ஆனால் காட்சி அளிப்பா வந்து நிற்கிறான்னுட்டு. அந்த மாதிரி அங்கே ஆஹூதாக அபி பிரம்மவாதிபிஹி வேதம் பிரம்மவாதி, வாதினாலே வேதத்தை ஓதும் அந்தணர்கள். ஸோ அதனால் அந்த பிராமணர்கள் எல்லாரும் கூப்பிட்டும் கூட ஆஹூதாக அப்படி அவர்களால் கூப்பிட்ட பொழுதிலும் தேவதாக தேவர்கள் அங்கு வரவில்லை. தஸ்மின்னா அந்த யாகத்தில் வரவில்லை. தம் ஊச்சுஹு விஸ்மிதாக தத்ர யஜமானம் அத ரித்விஜா ஹபீம்ஷி ஹூயமானானி நதே கிருண்ணந்தி தேவதாக. அவளுக்கும் தெரியல என்னடா அது காரணம்னு புரியல அவளுக்கும். அதனால் உடனே வந்து ஆச்சரியப்பட்டு அந்த யஜமானனான அங்கராஜாட்ட சொல்கிறா. அத ரித்விஜா, உடனே அந்த ரித்விக்குகள் எல்லோருமே தத்ர விஸ்மிதாக, அங்கு அந்த அந்த யாகம் நடக்கும் இடத்தில் விஸ்மிதாக சந்தகா, ரொம்ப ஆச்சரியத்தோட யஜமானம் தம் யஜமானம் ஊச்சுஹு, அந்த யஜமானனான அங்கராஜனிடம் கூறினார்கள். என்ன பேசினான்னா ஹூயமானானி ஹவீம்ஷி தே ஹவீம்ஷி தேவதாக ந கிருண்ணந்தி. ஹூயமானானி ஹோமம் செய்கின்றவையான தே ஹவீம்ஷி, உன்னுடைய இந்த ஹவிஸ் இருக்கே அவைகளை தேவதாக தேவதைகள் ந கிருண்ணந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது அங்கே எப்படி நம்ம தக்ஷயாகத்தில் பார்க்கும் பொழுது முடிக்கிறச்சே, அதாவது அவனை கொல்லப்பட்டு எல்லாம் இப்போ இதுவாகி யாகம் ஆரம்பித்த யாகம் முடிக்கணும்னு சொல்லும் பொழுது கடைசியில் அந்த ஆகுதி பண்ணும் பொழுது யஜ்ஞ புருஷனான விஷ்ணுவே சாட்சாத்தாக வந்து நிற்கிறார், தோற்றமளிக்கிறார்னு இருந்ததோ இல்லையோ. அந்த மாதிரி இங்கே வந்து தேவதைகள்லாம் வந்து அங்கே தன்னுடைய ப்ரெசன்ஸை வந்து இது அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணணும். அந்த மாதிரி இங்கே வந்து அவள் ஏற்றுக்கலை, ஹவிஸை கொடுக்குற ஹவிஸை அவள் ஏற்றுக்கலையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த ரித்விக்குகள்லாம் அங்கராஜாட்ட பேசுகிறான். என்ன சொல்கிறான்? ராஜன் ஹவீம்ஷி அதுஷ்டானி,
அது வாட் ஆர் ஆல் த பாசிபிள் ரீசன்ஸ் தட் தே ஆர் நாட் கம்மிங்கிறத யோசிக்கிறாங்க. ஹே ராஜன் ஹவீம்ஷி அதுஷ்டானி ஸ்ரத்தையா சாதிதானி தே சந்தாம்சி அயாதயாமானி யோஜிதானி திருதவிரதைஹி. என்னென்ன ரீசன் இருக்கக்கூடும்னா எதுவுமே இங்கே ரீசன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. ஹே ராஜன்னு அதுஷ்டானி ஹவீம்ஷி தோஷத்துடன் இல்லாமல் இருக்கின்றன, அதாவது ரொம்ப பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஹவீம்ஷி ஹவிஸ். இந்த இடத்துல ஸ்ரத்தையா ஆசாதிதானி ரொம்ப ஒரு பெரும் ஸ்ரத்தையோட ஒரு பக்தியோட அவைகள் சேர்க்கப்பட்டன. ஆசாதிதானி கொடுக்கப்பட்டன. கொடுக்கப்பட்ட அந்த ஹவீம்ஷி ஹவிஸும் அதுஷ்டானி கெட்டவைகளாக இல்லை. அதாவது இப்போ இந்த யாத்தயாமம் பூத்தி துர்கந்தம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஹவிஸை தான் கொடுக்குறோம், ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லை, ஒரு அரகன்ஸாக கொடுக்கல, ஒரு டிவோஷனோட ஸ்ரத்தையோட தான் கொடுக்குறோம். மேலும் சந்தாம்சி யோஜிதானி அயாத யாமானி பழையதும் அல்ல. அப்படிப்பட்ட திருதவிரதைஹீச்ச சந்தாம்சி யோஜிதானி. இந்த அயாத்த யாமானிங்கிறத ஹவீம்ஷிக்கே அட்ஜெக்டிவாக எடுத்துக்கணும். அப்போ எப்படி ஹே ராஜன்னு தே ஹவீம்ஷி உன்னுடைய ஹவிஸானது ஸ்ரத்தையா ஆசாதிதானி ஸ்ரத்தையுடன் கொண்டு வரப்பட்டன அல்லது ஸ்ரத்தையுடன் கொடுக்கப்பட்டவைகள். அதுஷ்டானி கெட்டவைகள் அல்ல, அதாவது கெட்ட மனதோடு கொடுப்பது அல்ல. இங்கே துஷ்டம் அயாத்தயாமம் ரெண்டுமே இருக்குது. அயாத்தயாமங்கிறச்சே பழசு இல்லை, ஃப்ரெஷ்ஷாக பண்ணது. ஸோ யாமங்கிறது டைம், யாத்தயாமங்கிறச்சு டைம் கழிஞ்சு எடுத்தோம். ஸோ அந்த 3 மணி நேரம் தாண்டி எடுத்தோன்னா அது பழசுன்னு சொன்னோம் இல்லையா, அதை இங்கே குறிப்பிடுறார். அப்படியும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஹவிஸு. அது துஷ்டானி மனசில் வேற வச்சுட்டு போடுறதுங்கிறது கிடையாது. இந்த இந்திரனுக்கு 64 திருவிளையாடல்கள் பண்ணாரோ இல்லையோ பரமேஸ்வரன். அதில் முதல் திருவிளையாடலில் இந்திரனுடைய பழி தீர்த்தப்படலம்பா. அதில் இந்திரனுக்கு ஹோமம் பண்ணும் பொழுது இந்த திரிசிரஸ் ஹோமம் பண்ணுறச்சே கொடுக்கறது என்னமோ இந்திராய இதம் நம்மமானு கொடுப்பான். ஆனால் மனசில் வந்து தேவதைக்கு கொடுக்காத அசுரனுக்கு கொடுத்துன்னு இருப்பான் மைண்டில். அது துஷ்டம் ஹவிஸ். அதுக்கு இங்கே அதுஷ்டம்ங்கிறச்சே மனசுலேயும் எந்த கல்மஷம் இல்லைங்கிறது அதுஷ்டானி. அயாதயாமானி மேலும் திருதவிரதைஹி சந்தாம்சி யோஜிதானி. சந்தாம்சிங்கிறது வேத வாக்கியங்கள், அந்த வேத மந்திரங்கள் எல்லாமே திருதவிரதைஹி விரதத்தை மேற்கொண்டவர்களால் தான் பிரயோகிக்கப்பட்டது. யாருமே விரதத்துலேயும் கம்மி கிடையாது, ஆச்சார அனுஷ்டானங்கள்லையும் கம்மி கிடையாது. மனசுத்தியும் இருக்குது, கையில் அந்த பண்டத்தினுடைய ஒரு சுத்தியும் இருக்குது. அப்போ இது என்னத்தினாலன்னு ந விதாம இஹ தேவானாம் ஹேளனம் வயம் அணு அப்பி என்ன கிருண்ணந்தி பாகானு ஸ்வான் ஏ தேவாக கர்மசாட்சிணா. தேவாக கர்மசாட்சிணா, கர்மாவனுடைய சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த தேவர்கள். எந்த தேவர்கள்லாம் யாக கர்மாவுக்கு சாட்சியாக இருக்கின்றார்களோ அந்த தேவாக கர்மசாட்சிணா ஸ்வான் பாகானு எது ந கிருண்ணந்தி, அவரவருடைய பாகங்களை ஏற்கவில்லை என்பது எது உண்டோ, எது தத்ர வயம் அணு அபி ந விதாம இஹ இந்த இடத்துல அணு அபி தேவானாம் ஹேளனம் ந விதாம. அந்த தேவர்கள் விஷயமாக நம்ம ஏதாவது துளியாவது ஹேளனம்னா ஒரு அவமதிப்பு, குறைச்சல், நம்ம துளி கூட அணு அப்பி ஒரு சிறிதளவு கூட நான் வந்து அந்த தேவர்களுக்கு குறைச்சிடுற மாதிரி மதிப்பிடுற மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியலையேன்னா விதாம. சம்டைம்ஸ் என்ன பாதி சமயம் நமக்கு நடக்கிற விஷயம்லாம் எதுக்காக நடக்கிறதுன்னு நமக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏதோ எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சம்ஸ்காரம் கர்மாங்கிற ஒரு பெரிய கேட்சிட்டால் நெட் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் போட்டு விடுறோம். வாஸ்தவம் தான், ஏன்னா கஹனா கர்மணாம் கதி. அதை புரிஞ்சுக்கிறத விட இப்போ அதனால தான் வி கான்சென்ட்ரேட் மோர் ஆன் பக்தி அண்ட் நன்னடத்தை. யம நியமாதிகளில் போனோம்னா பகவத் பக்தியில் அவனுடைய தாளை பற்றினோம்னா நமக்கு இதில் சிந்தனை போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னு யோசிக்கிறத விட, அதில் டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட அவன் திருவடியை பற்றிட்டா ஈஸியாச்சே. அதனால் ந விதேம இஹ தேவானாம் ஹேளனம் வயம் அணு அப்பி என்ன கிருண்ணந்தி பாகான் ஸ்வான் ஏ தேவாக கர்மசாட்சிணா. எல்லா கர்மாவுக்கும் யாக கர்மாவுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் ஏன் எடுத்துக்கலை தன்னுடைய பாகத்தை அப்படிங்கிறதுல தேவர்களுக்கு ஏதாவது குறைபாடு ஏற்பட்டிருக்காங்கிறது துளிக்கூட எங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியலையே. வி டோன்ட் see it. மைத்ரேய உவாச்ச அங்கஹ த்விஜவச ஸ்ருத்வா யஜமானஹ சுதுர்மனாஹ
தத்பிரஷ்டும் வியசிருஜத் வாச்சம் சதஸ்யான் தது அனுஜ்ஞயா. அங்கே இவர்களுக்கு இந்த ரித்விக்கு தெரியலங்கும் பொழுது இங்கே வந்திருக்கிறவா கிட்டக்க குவிஸ் காம்படிஷன் போனேன்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஒரு 4 டீம் இருக்கும். அந்த 4 டீமில் இருக்கிறவாளுக்கு வந்து பதில் தெரியலன்னா ஓப்பன் டு தி ஆடியன்ஸும்பர். அந்த மாதிரி இங்கே வந்து ஓப்பன் கொஸ்டின் டு தி ஆடியன்ஸ் இந்த இடத்துல. ஸோ அங்கே த்விஜ வச்ச ஸ்ருத்வா, அந்த பிராமணர்களினுடைய வச்சனத்தை வார்த்தையை கேட்டுவிட்டு யஜமானஹா சுதுர்மனாக ரொம்ப வருத்தத்தோட, ரொம்ப துர்மனாகனா வருத்தத்துடன் கூடினவன், சுதுர்மனாகன ரொம்பவே மிகவும் ஒரு வருந்தியவராக அந்த அங்கராஜா அங்கஹா சதஸ்யானு ததனுஜ்ஞயா. இங்கே ததனுஜ்ஞயாங்கிறத வந்து எய்தர் அந்த த்விஜானாம் அனுஜ்ஞயா அல்லது சதஸ்யானாம் அனுஜ்ஞயா 2 மாவும் எடுத்துக்கலாம். சதஸ்யகாங்கிறச்சு அந்த ஆடியன்ஸ், அந்த சபையில் கூடி இருக்கோர் இருக்காளே அவர்களை சதசி பவாக சதஸ்யாக, அந்த சதஸ்யர்கள் ஆடியன்ஸுக்கு அவர்களுடைய அனுமதியின் பேர் அல்லது அந்த ரித்விக்குகளினுடைய அனுமதியின் பேர் அவள்கிட்ட ஒன்றா கேட்கலாமான்னுட்டு நம்ம வந்து டீம் மெம்பர்ஸில் கேட்டு அங்கே சொல்கிற மாதிரி. அது இல்லை கேன் ஐ த்ரோ த கொஸ்டின் டு தி ஆடியன்ஸ் அப்படின்னு ஆடியன்ஸையே கேட்கறது இங்கே. ஸோ அப்படி தது அனுஜ்ஞயா வித் தி பர்மிஷன் ஆஃப் தெம் சதஸ்யான அந்த சதஸ்யர்கள் நிலத்தில் ஒரு பிரஷ்டும் வாச்சம் வியசிருஜத். தத் பிரஷ்டும்ங்கிறச்சு யஜ்ஞே கிரகீத மௌனஹா அபி வாச்சம் வியசிருஜத் பிராயுக்த. யாகம் நடக்கும் பொழுது வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு ஒரு ரூல், திருதவிரதா இல்லையா. எல்லோருமே விரதத்தை மேற்கொண்டு இருக்கும் பொழுது எஜமானனும் மேற்கொண்டு இருக்கணும். அந்த சமயத்தில் வந்து தாம் பண்ணக்கூடிய ஒரு என்ன ஒரு காரியம் இருக்கோ அது மேலே கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணுங்கிறதுனால மௌனம் ஆசாதிக்கிறதுங்கிறது, மௌனமாக இருப்பதுங்கிறது ஒரு முறை. அதனால் பேசக்கூடாது அந்த சமயத்தில். அந்த ரித்விக்கு சொல்லக்கூடிய வேத வாக்கியத்தை ரிப்பீட் பண்ணணும்னா அப்போ ஓப்பன் பண்ணி ரிப்பீட் பண்ணணும், அவ்வளவுதான். அது வரைக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட பேசுறது அதெல்லாம் கூடாது. அதை தான் ஸ்ரீதர சுவாமி பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். யஜ்ஞே கிரகீத மௌனா, யாகம் நடக்கும் பொழுது மௌனத்தை மேற்கொண்டவன் அந்த அங்கராஜன் இப்பொழுது வார்த்தையை உபயோகிக்கிறான். வாச்சம் வியசிருஜது, எதுக்கு? தத் பிரஷ்டும், அந்த என்ன ப்ராப்ளம்ங்கிறத கேட்பதற்காக வாச்சம் வார்த்தையை வியசிருஜது பிரயோகித்தான். ந ஆகச்சந்தி ஆஹுதாக தேவாக ந கிருண்ணந்தி கிரகான் அப்படி சதசஸ்பதயோ ப்ரூத கிம் அவத்தியம் மயா கிருதம். ஆஹுதாகங்கிறது ஆஹூதாக அந்த ஆர்ஷப்பிரயோகம்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆஹூதாக கூப்பிட்டாலும் இந்த தேவர்கள்லாம் ந ஆகச்சந்தி வரல்ல. கிரகான்னு இஹ ந கிருண்ணந்தி, கிரகான்னா சோமபாத்திராணி இஹ இந்த யாகத்தில் ஏற்கவில்லை. வரணும், வந்து சோமபாத்திரத்தை கையில் வாங்கிக்கணும், அதெல்லாம் அவள் வாங்கிக்கல. அந்த சோமபாத்திரத்தில் இருக்கக்கூடிய சோம ரசம் இருக்கே அது கிரகா, அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹே சதசஸ்பதயா, இந்த சபையோர்களே ப்ரூத கூறுங்கள், கிம் அவத்தியம் மயா கிருதம், என்னால் என்ன குற்றம் செய்யப்பட்டது என்று கூறுங்கள் அப்படின்னு கேட்குறான். சதசஸ்பதயா ஊச்சுஹு நரதேவ இஹ பவதஹ நாகம் தாவன் மனாக் ஸ்திதம் அஸ்தி ஏகம் பிராக்தனமாகம் யத் ஈஹ ஈத்ருக்கு துவம் அப்ரஜாக. இப்போ இந்த ஜென்மாவில் நீ எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஹே நரதேவ, மனுஷியர்களுக்கெல்லாம் நடுவில் தேவன் போல விளங்கக்கூடியவன், ஏன்னா அந்த மனுஷியர்களை ப்ரொடெக்ட் பண்ணுறவன் அந்த அரசன். அதனால ஹே நரதேவ அரசனே, ஈஹ இவ்வுலகத்தில் இந்த ஜன்மாவில்ங்கிறார். ஈஹ ஜன்மனி, இந்த ஜன்மாவில் ந தாவது மனாக்கு அப்படி அகம் பவதா ஸ்திதம், உங்களுக்கு ஒரு துளி கூட ஒரு பாபம் இல்லை, இருப்பதாக பார்க்கவில்லை. ஸோ ந தாவது மனாக்கு ஈஷத்து அப்படி அகம் ஸ்திதம். ஆனால் எப்படியாவது, ஏன்னா இந்த உலகத்தில் இந்த ஜென்மாவில் நீங்கள் பண்ண பாப்பமாக இருந்ததுன்னா எப்படியாவது பிராயஷ்சித்தத்தை பண்ணி அதை வந்து தீர்த்துடலாம். இது வந்து ஏதோ பிராக்தன ஜென்மாவில் செய்யக்கூடிய செஞ்ச ஒரு பாபமாக இருக்கணும்.
அதனால தான் இப்படி உனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. அதனால நீ முதல்ல தேவதைகளை பிரீத்தி பண்ணி ஒரு குழந்தை புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணி புள்ள வந்ததுக்கப்புறம் மேபி உனக்கு வந்து நல்லது நடக்குமோ என்னமோ அப்படின்னு இங்கே அந்த கூடியிருக்கிற சபையோர்கள்லாம் சொல்கிறான். ஹே நரதேவ, இஹ இந்த ஜன்மாவில் பவதா உங்களுக்கு உங்களால் செய்யப்பட்டது ஒரு பாபமும் துளிக்கூட ஸ்திதம் நாஸ்தி, ந ஸ்திதம் இருப்பதாக தெரியல. அஸ்தி பிராயः அஸ்தி யத் இஹ ஈத்ருக்த்வம் அப்ரஜாக பிராயः பிராக்தனம் அகஹ. அப்படி அதை கனெக்ட் பண்ணிக்கிறது. அப்படி அஸ்தி ஏகம் பிராக்தனம் அகம், ஒரே ஒரு முன்பு செய்த ஒரு பாபமானது இருக்கிறது. அது எது எதனால் இன்னைக்கு அப்ரஜக, இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு குழந்தை இல்லாதவனாக இருக்கிறாய், சந்ததி அற்றவனாக இருக்கிறீ இல்லையா. துவம் ஈத்ருக்கு இவ்வாறு. ஓகே, எது எந்த காரணத்தினால, இஹ இஹங்கிறது இதே இஹ தான், இந்த ஜன்மாவில் ஒரு குழந்தை இல்லாத பாக்கியம் உனக்கு. கதஞ்சித் ஜாதஸ்ய அகஸ்ய சத்ய ஏவ பிராயஷ்சித்தைஹி க்ஷாலனாத், ஏதோ கையோடு இப்போ ஒரு தவறு பண்ணியிருக்கான் இந்த ஜென்மாவில்னா அதை உடனே ஏதோ ஒரு பிராயஷ்சித்தத்தை பண்ணி அதை வந்து அழிச்சுடலாம், அலம்பிப்பிடலாங்கிறார். க்ஷாலனாத்து பொக்கிடலாம். கிந்து பிராக்தனம் ஏகம் அகம் அஸ்தி, ஆனால் பழைய ஒரு பாபம் ஒன்று இருக்கே. எது எஸ்மாத் காரணாத்து, எந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி அப்படின்னு அந்த ஈத்ருக்கு எப்படி சொல்கிறாருன்னா குண அதிகா அப்படிங்கிறார். அதை தானே நமக்கு விதுரர் கேட்குறார். அதை இங்கே நினைவுபடுத்துகிறார் ஸ்ரீதர சுவாமி. ஷீலநிதேஹே சாதோஹோ பிரம்மண்ணஸ்ய மகாத்மனஹான்னு 4 அட்ஜெக்டிவ் போட்டார் அங்கராஜாவுக்கு விதுரன். அதனால் இப்பேற்பட்ட உனக்குங்கிறது அந்த 4 அட்ஜெக்டிவையும் நம்ம நினைவுபடுத்திக்கணும். குண அதிகா அபித்வம் அப்ரஜா, பிரஜாயஸ்ய நாஸ்தி பிரஜாரஹிதா. ததா சாதய பத்ரந்தே ஆத்மானம் சுப்ரஜம் நிருப இஷ்டஸ்தே புத்திரகாமஸ்ய புத்திரம் தாஸ்யதி யஜ்ஞபுக். ததா சாதய பத்ரந்தே, ததா அவ்வாறு நீ செய்ய வேண்டும். எவ்வாறு? உனக்கு யஜ்ஞபுக், யஜ்ஞ இந்த யாகத்தினுடைய ஹவிர்பாகத்தை சாப்பிட்றவர்கள் தேவர்கள் இருக்காளே அந்த இல்லை ஓகே ததா சாதய, ததா சாதயங்கிறச்சு யதா தேவாக ஹவிஹி கிருண்ணந்தி ததா ஆத்மானம் சுப்ரஜம் சாதய. நீ வந்து எப்படி என்ன பண்ணணும்னா, எவ்வாறு தேவர்கள் உன்னுடைய இந்த ஹவிர்பாகத்தை ஏற்றுப்பாளோ அந்த மாதிரி நீ வந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ததா ஆத்மானம் சுப்ரஜம், ததா ஆத்மானம் சுப்ரஜம் சாதய, அவ்வாறு உன்னை ஒரு பிள்ளையுடன் கூடினவனாக நீ செய், அதாவது நல்ல சந்ததியை அடைய வேண்டும், அப்படி நீ செய்து கொள் உன்னையே. இஷ்டஹா யஜ்ஞபுக் புத்திரகாமஸ்ய தே புத்திரம் தாஸ்யதி பத்ரம் தே, உனக்கு நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாள். இஷ்டஹா யஜ்ஞபுக், இஷ்டகாங்கிறச்சே பூஜிக்கப்பட்டவரான, யாகம் மூலியமாக சந்தோஷம் அடைவிக்கப்பட்டவரான யஜ்ஞபுக்கு, யஜ்ஞத்தினுடைய ஒரு பலனை அனுபவிப்பவர் ஹரி விஷ்ணு. அந்த விஷ்ணுவானவர் புத்திரகாமஸ்யத்தே, பிள்ளையை விரும்புகின்றவனான உனக்கு புத்திரம் தாஸ்யத்தை, பிள்ளையை கொடுப்பார். நீ என்ன பண்ணணும்னா, இப்போ தேவர்கள் வந்து இதை உன்னுடைய ஹவிர்பாகத்தை அவள் வந்து ஏற்றுக்கணும்னா அதுக்கு உண்டான விஷயத்தை நீ வந்து செய்யணும். இப்போ அதுக்கு உண்டான கர்மாவை செய்யணும். அதை செஞ்சதுனால அந்த யாகத்தினால பகவான் பிரீத்தி அடைஞ்சு உனக்கு புத்திரம் தாஸ்யதி, புத்திரனை பிள்ளையை கொடுப்பார். ததா ஸ்வபாகதேயானி கிரகிஷ்யந்தி திவௌகசः யத் யஜ்ஞபுருஷः சாட்சாத் அபத்யாய ஹரிஹி விருதः. சாட்சாத் ஹரிஹி விருதா சேத்து அபத்தியாய, பிள்ளை பெறுவதற்காக நேர நீ வந்து ஹரியை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறங்கிற காரணத்தினால இந்த தேவர்கள்லாம் திவௌகசா ஸ்வபாகதேயானி கிரகிஷ்யந்தி, தனக்கு குறிப்பிட்ட பாகங்களை வந்து அவ ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா குழந்தைக்காக நீ வந்து சாட்சாத்து பகவானையே நீ வந்து தியானம் பண்ணுறியோ இல்லையோ, வேண்டிக் கொள்கிறாய் இல்லவா, அதனால் உன்னுடைய அந்த யாகத்தினுடைய பாகத்தை தேவர்கள் வந்து எடுத்துப்பா. ஸோ ததா ததா அவ்வாறே ஸ்வபாகதேயானி, அவரவருடைய பாகங்களான அந்த ஹவிர்பாகங்களை
திவௌகசः திவம் ஓகः ஏஷாம் தே. ஸோ திவம் ஆகாசம் ஸ்வர்க்கம் தான் யாருக்கு ஓகः வீடோ அவர்கள். ததா சதி ஸ்வபாகானு கிரகிஷ்யந்தி தன்னுடைய பாகங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் யது அப்படின்னு இருக்கு. யதுன்னா யதா எந்த காரணத்தினால ஹரியானவர் சாட்சாத்து விருத்தா டைரக்டாக நீ வந்து இந்த இந்த பியூனெல்லாம் பிடிக்கிறதுக்கு பதிலாக நேராக போய் இப்போ இவரையே பிடிச்சாச்சோ இல்லையோ, மெயின் பர்சனையே மேனேஜரையே பிடிச்சாச்சுன்னா நமக்கு பியூனு செக்ரட்டரின்னு அந்த இதெல்லாம் வேண்டாம். அதனால் நேராக டைரெக்டாக நீ வந்து விஷ்ணுவை பிரீத்தி பண்ணேன்னா உடனே இந்த தேவர்கள்லாம் தே வில் ஃபால் இன் லைன். அதுக்கு ஒன்றும் நம்ம கவலையே பட வேண்டாம். அதனால் யதா எந்த காரணத்தினால யஜ்ஞபுருஷா ஹரிஹி அபத்தியாய சாட்சாத்து விரதா டைரெக்டாக யூ ஹேவ் அப்ரோச்டு ஹரி விஷ்ணு அண்ட் அவரை நீ வந்து விரதா அவரை நீ வரிச்சத்தினாலேயே உனக்கு வந்து தேவர்கள் எல்லோருமே வந்து அந்த ஹவிர்பாகத்தை ஏற்றுக்கொள்வார்கள். தான்ஸ்தான் காமான் ஹரிஹி தத்யாத் யான்யான் காமயதே ஜனஹ ஆராதிதோ யதைவேஷா ததா பும்சாம் ஃபலோதயः. நனு அதி துச்சான் காமான் ஹரிஹி கதம் தத்யாத்துங்கிறார். நான் கேட்குறது வந்து என்ன குழந்தை வேணும்னு வந்து ரொம்ப ஒரு அல்பமான ஒரு இதுன்னு தான் நான் கேட்டுருக்கேன். அதை போய் அவர் கொடுப்பாரா, இதெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட கேட்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கலாமோ இல்லையோ, அதை வந்து இங்கே அட்ரஸ் பண்ணுறார் அவதாரிக்கையில் ஸ்ரீதர சுவாமி. நனு அதி துச்சானு காமானு ரொம்ப துச்சமாக இருக்கக்கூடிய காமங்களை அவர் கொடுப்பாரா அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதுக்கு வந்து யான் யான் ஜனஹா காமயத்தே எதெல்லாம் வந்து மனுஷர்கள் விரும்புகிறார்களோ அதனால நம்ம வேணுங்கிறத யோசித்து விரும்பணும் கரெக்டாக. இல்லை ஆசையே இல்லாமல் இருக்கும் தன்மையை விரும்பிட்டோம்னா ரொம்ப சுலபம்ல. அதை தான் வந்து பிரகலாதன் கேட்பார். ஸோ யான் யானு இல்லை பக்தி அச்சஞ்சலா பக்தி கேட்டுடணும், ரொம்ப சுலபம் நமக்கு தானாக வந்து சேர்ந்துடுறது. மற்றதெல்லாம் நம்ம கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, இல்லை அதுக்குண்டான ஒரு ஆசையே போயிடும் நமக்கு. யான் யான் ஜனஹா காமயத்தே எந்தெந்த விருப்பங்கள் எந்தெந்த வஸ்துக்களை ஒரு மனுஷன் விரும்புகிறானோ தான் தானு அவை எல்லாவற்றையும் ஹரிஹி தத்யாத் தான் தான் காமான் அந்தந்த காமங்களை தத்யாத். இதில் உண்டு எம் 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 சிந்தையதே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம். இதில் பரம ஐஸ்வர்யம் அதுலம் பிராப்சியதே பூதலே புமா துர்கா சப்தசதி முன்னாடி ஏதோ ஒன்றுத்தில் வரும்னு நினைக்கிறேன். எம் எம் காமயத்தே எம் எம் சிந்தையத்தே காமம் எந்தெந்த காமத்தை நீ விரும்புகிறாயோ அதாவது நிச்சயேன அடையலாம் இந்த உலகத்தில். ஆராதிதா யதைவ ஏஷா ததா பும்சாம் ஃபலோதயः. யதா ஆராதிதா இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ப்ராசஸில் நம்ம அவரை வந்து ஆராதனை செய்கிறோமோ அந்த ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரும் பலனை கொடுக்க போகிறார். பிகாஸ் நமக்கு வந்து 3 லெவல் அங்கே சேரணும். வாக்கு மனசு காயம் 3மே சேர்ந்து இருந்தாதான் அந்த ப்ராப்பரான பலத்தினுடைய உதயம் பலத்தினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட் ஏற்படும். இல்லைன்னா பலன் ஏற்படாது, பல உதயாக வராது. அதனால் யதைவ ஆராதிதா எவ்வாறு அவர் பூஜிக்கப்படுகிறாரோ ததா அந்த முறைப்படியே பலோதயா அந்த முறைப்படி தான் பலனும் ஏற்பட போகிறது. அதனால் நம்ம வந்து ஒரு வாங்மன காயத்தினுடைய ஒரு சமபாவம் இருக்கணும். ஒன்று மனசி அந்நியத்து வச்சசி அந்நியத்து அப்படின்னு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. தான்ஸ்தான் காமான் ஹரிர் தத்யாத் யான் யான் காமயத்தே ஜனஹ ஆராதிதோ யதைவேஷா ததா பும்சாம் பலோதயா. வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.